விஜய் சார் ஆய்வு பண்ணியிருக்கிறார். புழல் சிறைக்கு போயிருக்கிறார். நேபாள ஸ்டேட்டஸ் என்ன? புழல் சிறைக்கு முதல் முறையாக சிஎம் போயிருக்கிறார். பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்று ஒரு வரலாறு படைத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு துறையும் ஆய்வு செய்வது, மெட்ரோ ரயிலில் பயணம் செய்வது, ரூரல் சிறைக்கு சென்று அங்கே பார்வையிடுவது, எந்தெந்த பகுதியில் நார்த் மான்சூன் வருகிறதோ அதையெல்லாம் பார்வையிடுவது, அதே சென்னைக்கு கடநீர் குடிநீராக்குகின்ற இடத்தை பார்வையிடுவது, இது போன்ற பல்வேறு பணிகளை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அவர் சென்று நேரடியாக பார்த்து தெரிந்து அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவருடைய உள்ளத்தில் இருப்பது ஒன்றே ஒன்றுதான், தமிழ்நாட்டு மக்களை சிறந்த ஆட்சியை தந்து தமிழகம் மேலும் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். இன்று நேபாளில் நடைபெற்றிருக்கிற நிகழ்ச்சி எல்லோருடைய உள்ளங்களில் மட்டுமல்ல உலகத்தை குலுக்கி இருக்கிறது. அந்த துயர சம்பவத்திலே எல்லோரும் இடம்பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் இதற்காகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் மூலமாக ஒவ்வொரு நிமிடங்களும் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற செய்தியை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். டெல்லிக்கு 4 அமைச்சரை அனுப்பி நம்முடைய தமிழர்களுடைய வருகையை அங்கே இந்திய அரசோடு இணைந்து என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து அவருக்கு தகவல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு நடவடிக்கையும் கூர்ந்து கவனிக்கின்ற போது இன்று ஏற்பட்டிருக்கிற இது போன்ற நிகழ்வுகள் இனி எதிர்காலத்தில் நடந்துவிடக்கூடாது என்ற முறையிலே தான் மக்களை பேணி காக்கின்ற வகையில் இந்த பணிகளை அவர் மேற்கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சிஎம் இடத்தை விட்டு உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்துருந்தாரு சட்டப்பேரவையில முதல் முறையா சிஎம் ஏதோ கேட்டார். அதை பத்தி அந்த என்ன பேசிட்டு இருந்தாரு? எனக்கு எங்கிட்ட என்ன பேசுறேன்னு சொல்லாம முறையா இருக்குமா? இல்ல இடத்த மாறி உட்கார்றத பத்தி என்ன இல்லை, இடத்தை அவர் பொறுத்த அளவுக்கு எல்லோரையும் உற்சாகப்படுத்த வேண்டும் விரும்புகிறார். ஒரு சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு முதலமைச்சர் இந்த அளவிற்கு நடந்து கொண்டிருக்கிறார் என்ற நிலை மாறி இந்த மாற்றத்தை எல்லோரும் உற்சாகத்தோடு இந்த பணிகளை ஆற்ற வேண்டும் நோக்கத்தோடு தான் எல்லோரும் அருகிலும் வந்து அமர்ந்து இந்த பணிகளை அன்றைக்கு நேற்றையும் 1 மணி நேரம் முன்பார். சட்டமன்றம் கிராமமன்றமாக மாறிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொன்னால் அது திருப்பி ஒரு கருத்து வரும். தேவையற்ற ஒன்று. எங்களை பொறுத்தவரை மக்கள் நலன் காக்கின்ற வகையில் இந்த அரசு அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக எங்களுடைய நோக்கம் இந்த தமிழகம் வளர்வதற்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற கோரிக்கையில் நிறைவேற்றுவதற்கு முனைப்பாக நின்று அந்த பணிகளை ஆற்றி வருகிறார்கள். இப்போ குறிப்பிட்ட நாள் தான் இருக்கு. நீங்க அதுக்குள்ள நீ 4 மேனியும் பொழுதுறனோ பார்த்தா 4000 கரும்பு கொடுத்தது வந்து இதுவரையில் தமிழ்நாட்டில் வரலாற்றில் எந்த அரசும் செய்யாத ஒரு சாதனை. அதேபோல் நெல்லுக்கு வந்து 257 ரூபா ஒரே டைம்ல உயர்த்தி கொடுத்தது தான். முன்னாள் ஏடிஎம்கே ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 50-70 தான். திமுக ஆட்சியில் 70-100 தான். ஆனால் இன்றைக்கு மாற்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. விவசாய நலன் காக்கின்ற அரசாக இருக்கிறது. ஆகவே விவசாயியை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு பல்வேறு நிலைகள் நின்று பேசினாலும் கூட இருக்கின்ற நிதியை வைத்துக் கொண்டு இந்த அளவிற்கு விவசாயிகளுக்கு மனித நேயத்தோடு வழங்குகிற ஒரு முதலமைச்சராக நம்முடைய வெற்றி தளபதி இருக்கிறார். விலைவாசி உயர்வு இந்தியா டுடே CO2 நடத்தின கருத்து கணிப்புல இந்தியா டுடே பத்திரிகையும் CO2 நடத்தின கருத்து கணிப்புல அடுத்த பிரதமருக்கு யாருக்கான வாய்ப்பு வருகின்றத விஜய்க்கு 3வது இடம் தான் கொடுத்திருக்காங்க. முதல் இடத்துல பிரதமர் மோடிக்கு முதல் இடம், 2வது இடம் ராகுல் கொடுத்திருக்காங்க. ரொம்ப குறைவான சதவீதம் தான் விஜய் பெற்றிருக்கு. இல்ல பொதுவாக நாங்கள் கூறியிருப்பது தமிழ்நாட்டில் முதலே அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று அவருடைய பணிகளை பார்க்கத்தான் மக்கள் மாற்றங்கள் உருவாகும். ஆனால் நேஷனல் பார்ட்டி, ஸ்டேட் பார்ட்டிங்கிறது வேறு, நேஷனல் பார்ட்டிங்கிறது வேறு. ஒரு புதுசாக உருவாக்கிய 2.5 ஆண்டு காலத்தில் ஒரு இயக்கம் வேறு, 2 மாத காலத்தில் சின்னத்தை பெற்று வெற்றி பெற்றது வரலாறு வேறு.
இந்த வரலாற்றுக்கு சொந்தமே நீங்கள் இதை பார்க்கிற போதுதான் நாளை என்ன நடக்கப் போகிறது என்று எதிர்காலம் தான் நினைவுக்கே தவிர இருங்க நான் என்னை பொறுத்தவரை சொன்னதெல்லாம் தேசிய அளவில் ஒரு முன்னணி தலைவராக அப்படின்னு சொன்னது காரணமே ஒரு அவருடைய ஸ்கீம்ஸ், அவருடைய திட்டங்கள், அவருடைய எண்ணங்கள் ஒரு நேர்மையான ஆட்சியில் தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கிறாரா? இதுவரைக்கும் யாரை சொல்ல முடியுதா? தமிழ்நாட்டை சொல்ல முடியுதுல எந்த கட்சியாவது துணிந்து சொல்லி இருக்கிறார், அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்.